الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தின் 3 நோன்புகள், 4வது தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். 4வது தராவி இன்றையோட 5 ஜுஸூக்கள் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா அன்-நிசா சூராவினுடைய 32வது வசனம், 5வது ரகாஅத்துல ஓதப்பட்ட ஒரு ஆயத், 5வது ஜுஸுவினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வசனம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல நிறைய முக்கியமான விஷயங்கள், மௌத்து சம்பந்தமா, எங்க இருந்தாலும் மௌத்து ஒன்றை தேடி வரும், வசியத், சொத்துரிமை, வாரிசுரிமை சட்டங்கள், முக்கியமான சட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல வந்துச்சு. அதுல நம்முடைய சிந்தனைக்கு ஒரு ஆயத்து, அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வலா ததமன்னவு மா ஃபضலல்லாஹு பிஹி பஅலக்கும் அலா பஅல். சில மக்களை ஏன் நம்மை விட இவ்வளவு அந்தஸ்துல உயர்வாக வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான், நம்மளை விட நிறைய மக்களை விட அல்லாஹ் சில மக்களை நிறைய அந்தஸ்துல உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறான். அவங்கள மாதிரி ஆகணும்னு நீங்க முயற்சி பண்ணாதீங்க. ஆண்கள் சம்பாதித்தது ஆண்களுக்கு, பெண்கள் சம்பாதித்தவை பெண்களுக்கு. எனவே அவங்கள மாதிரி நான் வரணும், அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அந்த பேராசையை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்பதாக அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறார். எனவே மனிதனுடைய பேராசை அப்படிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் அல்ல. எனவே 1000த்துல சம்பாதிக்கக்கூடியவன் பல ஆயிரங்கள் வேண்டும் என்று ஆசைப்படுவான், பல ஆயிரங்கள் சம்பாதிக்கக்கூடியவன் லட்சங்கள் வேண்டும் என்று ஆசைப்படுவான், லட்சங்கள் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் இப்படி அடுத்தடுத்து. எனவே எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு இருக்குமே ஒழிய, இன்னும் அடுத்தடுத்து வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை மனிதனுடைய உள்ளத்துல இருக்கும் என்பதாக. எந்த அளவுக்குன்னா, ஒரு மனிதன் மண்ணுக்குள்ள போகும் வரை, அல்லாஹ் குர்ஆன்ல அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், கபருல போய் அடக்கம் செய்யப்படும் வரை அந்த மனிதனுக்கு ஆசை, பேராசை இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த ஆயத்துல சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பேராசையை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், அதிகமாக பேராசைப்பட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. ஆசை வேறு, பேராசை என்பது வேறு. ஏன்னா ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா திக்பானி ஜாயிஆனி. மா திக்பானி அப்படின்னா 2 ஓநாய்கள், ஜாயிஆனி 2 ஓநாய் பயங்கரமா பசியோட இருக்கு. பசியோட இருக்கக்கூடிய அந்த 2 ஓநாயை அர்சலா அனுப்பனா ஃபீல் கனமின், ஒரு ஆட்டு மந்தையினுடைய தோட்டத்துக்கு அனுப்பனா, பி அஃஸத லஹா, அந்த தோட்டத்தை எப்படி நாசம் பண்ணுமோ அந்த மாதிரி, மின் ஹிர்ஸில் மர்உ அலல் மால், மனிதனுக்கு இருக்கக்கூடிய பொருளின் மீது உண்டான பேராசை, அவன் தன்னுடைய மார்க்கத்தையே நாசப்படுத்திரும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. முடிந்தவரை அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ, அல்லாஹ் எதை நமக்கு தந்திருக்கிறானோ அதை கொண்டு பரிபூர்ணமாக அதை நாம் பொருந்தி கொண்டால், அதுல கோடி கோடியா லட்ச லட்சங்களாக சம்பாதிக்கக்கூடியதை விட அந்த பொருந்தி கொண்ட அல்லாஹ் எனக்கு கொடுத்ததை நான் பொருந்தி கொள்கிறேன் அப்படிங்கிற அந்த தன்மை இருந்தால்
முழுமையாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அதில் பரிபூர்ணமான நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிச்சயமாக பூர்த்தியாக்கி வைப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே உண்மையான வெற்றியாளர் யார் அப்படின்னா, யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொள்கிறார்களோ, யார் அல்லாஹுவை ரப்பாக, யார் அல்லாஹுவை போதுமாக்கி கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்துல உண்மையான வெற்றியாளர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் வரும் வரை நம்முடைய தேடல், நம்முடைய ஓட்டம் நிச்சயமாக அதிகமாகிட்டே தான் போகுமே ஒழிய, எனவே ஒரு மூட்டை தங்கத்தை இரண்டு மூட்டை தங்கத்தை கொடுத்தாலும் மூணாவதா ஒரு மூட்டை கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளம்தான் மனிதர்களுடைய உள்ளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய பேராசைகள் என்ன, நாம எப்படிப்பட்ட ஆட்கள், நாம எதையெல்லாம் தேடுவோம், நாம எதையெல்லாம் ஆசைப்படுவோம் அப்படிங்கிறது எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இன்னும் சொல்ல போனால் ஆசைப்படுவதும் தவறில்லை, இன்னும் சொல்ல போனால் பேராசை கூட இருக்கலாம். ஆனால் அது நம்மளுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது ஹராமா அல்லது ஹலாலா என்கின்ற அடிப்படையில தேடி நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய கஷ்டப்படுகிறோம், அதுல நமக்கு நிறைய பொருளாதாரங்கள் வருது, அது ஹலாலாக வருது அப்படின்னா அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயம். எனவே நிறைய சம்பாதிக்கணும், நிறைய காசு வரணும், ஆனா அது ஹராமான வழியில வருதுன்னு சொன்னா அது மார்க்கத்துல அனுமதிக்கப்படாத விஷயம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம ரமலானுடைய மாதத்துல இருக்கிறோம். இந்த மாதத்துல அமல் செய்யணும், நோன்பு வைக்கணும், தராவி தொழுகணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய வியாபாரத்தை நம்ம யாரும் நிப்பாட்டுறது இல்லை. எனவே நம்ம போன மாசம், அதுக்கு முந்தின மாசம், இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எப்படியெல்லாம் நம்ம வியாபாரம் செய்யறோமோ அதே வியாபாரத்தை தான் நம்ம இப்பயும் செய்யறோம். ஆனால் ரமலானுடைய மாதத்துல நாம வியாபாரத்தை எல்லா நாட்கள், எல்லா காலங்களிலேயும், குறிப்பாக ரமலானுடைய காலங்களில் எல்லாம் ஹலாலான முறைப்படி நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும், சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு பணங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஹலாலான முறைப்படி இருக்குமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் அவன் பரிபூர்ணமாக மன நிறைவோடு அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல இறைவன் இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் இந்த புனிதம் நிறைந்த ரமலானினுடைய வரக்கத்தினால், நாம் வைத்த நோன்பினுடைய, நாம் தொழுகையினுடைய வரக்கத்தால் இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே பரிபூர்ணமாக அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீபை எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.